இதுவரை அற்புதமாக வாசித்த ஜமாப் கரிவர்தன் ஜமாப் குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது சவுத் இந்தியா சாண்ட்விச் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாரின் இந்த வானச்சந்தை வளாகத்திற்கு மேற்கூரை அமைக்கும் பணிக்காக கல்வெட்டு அமைத்துள்ளோம். அந்த பணி வரும் புதன்கிழமை ஒன்று துவக்க உள்ளார்கள். அதனுடைய துவக்க விழாவாக இப்போது அருமை பெரியவர் நாராயணசாமி ஐயா அவர்கள் அந்த கல்வெட்டை அவர்களை திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதெல்லாம் நம்ம அங்க போய் அந்த கல்வெட்டை ஓபன் பண்ணிடலாம். சவுத் அந்த சாண்ட்விச் ஃபவுண்டேஷன் பிரைவேட் லிமிடெட்லிருந்து அங்கிருந்து வந்திருக்கிற அதிகாரிகளையும் நம்முடன் வருமாறு அழைக்கின்றோம். சாண்ட்விச் ஃபவுண்டேஷன் நிர்வாகத்தினருக்கு அப்பநாயக்கம்பட்டி ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா நாராயணசாமி அண்ணன் டாக்டர் அவர்களுக்கு பஞ்சாயத்து துணைத் தலைவர் அவர்கள் மரியாதை செலுத்துவர். ஆனந்தி அக்கா அவர்களுக்கு லதாக்கா அவர்கள் மரியாதை செலுத்துவர். பொழுதிலே பணிநிறைவு பாராட்டு விழா ஐயன் திருவள்ளுவர் திருக்குறளுக்கு இணங்கவும் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்த்து அதனை அவன் விடல் இந்த குறளுக்கு இணங்க நமது ஊராட்சி மன்ற நிர்வாகம் சீரோடும் சிறப்போடும் பணியாற்றியது. அதற்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கருணாநிதி டாக்டர் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார். ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு அந்த காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த குறளுக்கு விளக்கம் அளித்து பொருளாக விளக்கியுள்ளார். அந்த குறளுக்கு இணங்க எடுத்துக்காட்டாக அப்பநாயக்கம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராஜேந்திரன் அவர்களும் துணைத் தலைவர் ராஜேந்திரன் அவர்களும் மற்றும் ஊராட்சி வார்டு நிர்வாகிகளும் நமது கோவை தெற்கு மாவட்டம் சுல்தான்பேட்டை மேற்கொண்டிய கழக அவைத்தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களும் இந்த ஊராட்சி ஜொலிக்க செய்தமைக்கு கோவை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் சுல்தான்பேட்டை மேற்கொண்டிய கழகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மென்மேலும் பல பதவிகளை வகித்து மக்கள் பணி சிறக்க குருவரலும் திருவரலும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ஊர் பொதுமக்கள் சார்பாக நமது தலைவர் சாந்தி ராஜேந்திரன் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி ராஜேந்திரன் அவர்களுக்கு கவிதா சிவராஜ் அவர்கள் பொன்னாடை போய்த்தி மாலை அணிவிக்க கௌரவிக்கிறார்கள். அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பான கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்தி பாராட்டுகிறோம்.
பாராட்டிய கவிதா சிவராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு மாறன் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிக்கிறார். நமது அடுத்தபடியாக மாறன் அவர்களுக்கு நன்றி. 8வது வார்டு உறுப்பினர் பிரேமலதா அவர்களுக்கு ஞானசுந்தலா அவர்கள் சால்வை அளிக்கிறார். திருமதி ராஜாமணி 7வது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு சந்திரா அவர்கள் சால்வை அணிவித்து மாலை அணிவிக்கிறார். இவங்களுக்கு சால்வை அணிவிக்கும் போது பலமா கைதட்டினாங்க. அவர்கள் செய்த பணிக்கு அது ஒரு நம்ம கொடுக்குற உற்சாகமா இருக்கு. எல்லாரும் பலமா கைதட்டுங்க. திருமதி மாராத்தாள் 5வது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு சங்கீதா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மாலை அணிவிக்கிறார். மாராத்தாள் பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மாராத்தாள் பழனிசாமி அவர்கள் பலமான ஏன்னா அவங்க சீரோடும் சிறப்போடும் செயல்பட்ட 5 வருட பணிக்கு தான் நம்ம இவங்க கௌரவிக்கிறாங்க. அதை நாம் பார்க்கிறோம். கைதட்டி மனமாற வாழ்த்துனா மிகவும் மென்மேலும் பணிகள் சிறக்க அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக கௌரி 4வது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு செல்வி அவர்கள் சால்வை அணிவித்து மாலை அணிவித்து சால்வை அளிக்கிறார். அடுத்தபடியாக திருமதி ராஜாத்தி 6வது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு பாட்டாள் புதூருக்கு வந்து வேண்டிய வசதி கேட்டு பெற்றவர் ராஜாத்திக்கு பலமா ஒரு கைதட்டல் கொடுங்க. நிறைய புதூர் கேட்டு வாங்கினாங்க. ராஜாத்தி ராஜாமணி 2 பேருமே ரொம்ப போராடி வாங்கினாங்க. எல்லாமே நிறைய வற்புறுத்தி எங்ககிட்ட ராஜாமணி அவர்களும் ராஜாத்தி 2 ஒரே பேரு அருமையா போராடி வாங்கினாங்க. பலமா கைதட்டுங்க. 2 பேருமே ராஜாத்தி ராஜாமணி வராங்க. நைட் 1 மணி ஆனாலும் தண்ணி விடுற வேலையை அவங்களே பார்த்தாங்க. ரவி பார்க்க வேண்டிய வேலை இவங்க பார்த்தாங்க. அடுத்தபடியாக ரமேஷ் குமார் 1வது வார்டு உறுப்பினர். இந்த பணி பாத்தீங்கன்னா ரமேஷ், நான் எல்லா வார்டு மெம்பரையும் பார்த்திருக்கேன். இருந்தா ரமேஷ் கூட கொஞ்சம் நெருங்கி பழகி நிறைய அந்த கலெக்ஷன் போட்டதுல, ரோடு போட்டதுல, என்ன பணியை எப்படி எந்த இடத்துல எப்படி செய்யணுமோ அதை தெளிவா ஒவ்வொரு இதுவுமே தலைவர்கிட்ட சொல்லி பார்த்து ஒவ்வொரு நிகழ்வுலையுமே எனக்கு ரொம்ப அற்புதமா ஒவ்வொரு வேலைகளுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, அதுல குறிப்பேடல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ரொம்ப அற்புதமா செஞ்ச ரமேஷ் அவர்களுக்கு முரளி அவர்களும் கருப்சாமி அவர்களும் வந்து பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். என்னன்னா ரமேஷ் ரமேஷை பத்தி சொல்ல வேண்டியது, ரமேஷ் எம்எஸ்சி படிச்சிருக்க அப்படி, அதுக்கு ஒரு பலமா கைதட்டுங்க. ரமேஷ் எம்எஸ்சி படிச்சிருக்க அப்படி, என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிச்சிருக்க அப்படி ரமேஷ். திருமூர்த்தி ஊராட்சி செயலாளர் அவர்களுக்கு இந்த ஊராட்சியை தலைவர் என்ன நினைக்கிறார்களோ, வார்டு துணைத் தலைவர் என்ன நினைக்கிறார்களோ, ஊராட்சி உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறார்களோ, பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதற்கெல்லாம் பாத்திரமாக இருந்து இந்த ஊராட்சியை வழிநடத்திய திருமூர்த்தி ஊராட்சி செயலாளர் அவர்களுக்கு செந்தில் மாலை அணிவித்து பிரதீப் குமாரும் செந்திலும் வந்து மாலை அணிவித்து சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். மூர்த்திக்கு எங்கள் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த கைதட்டல் ஊராட்சி செயலாளர் வந்து கைதட்டுங்க, சிறந்த கைதட்டல் தட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேடை பக்கத்தில் வாங்க. பலமா கைதட்டுங்க. ரவி
வாட்டர்மேன் ரவி அவர்களுக்கு குமாரசாமி தங்கராஜ் அவர்கள் மாலை அணிவித்து சால்வை அணிவிக்கிறார். அதே மாதிரி அப்பனாய்க்கம்பட்டியில் ரவி பொறுத்த அளவுக்கு அப்பனாய்க்கம்பட்டி புதூர்ல நல்ல சிறம்பட செயல்பட்டு தண்ணி விட்டுட்டு வர்றாரு. அவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக தூய்மை காவலர் தெய்வானை அவர்கள். அப்பனாய்க்கம்பட்டி புதூர் தெய்வானை. அழகுராஜா அவர்கள், சந்தாமணி அவர்கள், கலாமணி அவர்கள், பரிமளா அவர்கள், கல்பனா அவர்கள், ஜெயந்தி அவர்கள், ஜோதிமணி அவர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி தெய்வானி அவர்களுக்கு நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மாலை அணிவிக்கிறார். ஏன்னா தூய்மை பணியாளர் தான் நம்மளுக்கு மெயின். தூய்மை பணியாளர் தான். அந்த தூய்மை பணியாளர் ஊக்குவிக்கணுங்கிறது ரொம்ப அற்புதமான கைதட்டலோடு அவங்களை எல்லாம் வாழ்த்தி பாராட்டுங்க. கைதட்டுங்க, மரும கைதட்டுங்க. சாந்தாமணி, கலாமணி, பரிமளா, கல்பனா, ஜெயந்தி, ஜோதிமணி, எல்லாம் ஸ்டேஜ், எல்லாரும் வாங்க ஸ்டேஜ் முன்னாடி. கைதட்டுங்க. தூய்மை பணியாளர் பலமா கைதட்டுங்க. பலமான ஒரு கைதட்டு கேட்டீங்கன்னா தூய்மை பணியாளர் தான் நம்மளுக்கு மெயின். ஒன்லி வாட்டர்மேன், ரெண்டாவது தூய்மை பணியாளர் தான் நம்மளுக்கு முக்கியம். அவங்க எந்த கொரோனா காலத்திலயும் மத்த இதுலயுமே எல்லாத்துலயும் சிறந்து பணியாற்றி இருக்காங்க. அவங்கள வாழ்த்தி நாம கைதட்டுறதா ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பலமான ஒரு கைதட்டல் கரோல் எழுப்புங்க. கலாமணி அவருக்கு ரஞ்சிதா, கலாமணி அவர்களுக்கு ரஞ்சிதா அவர்கள் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். பரிமளா அவர்களுக்கு பலமான ஒரு கைதட்டல். மீனா அவர்கள், கல்பனா அவர்களுக்கு வைதேகி அவர்கள் மாலை அணிவிக்கிறார். அடுத்த ஜெயந்தி அவர்களுக்கு தங்கமணி அவர்கள் மாலை அணிவிக்கிறார். தங்கமணி அவர்கள் மாலை அணிவிக்கிறார். ஜெயந்தி அவர்களுக்கு ஜோதிமணிக்கு ஜானகி அவர்கள் மாலை அணிவிக்கிறார். பலமான ஒரு கைதட்டல். ரத்னா அவர்களுக்கு தேவி அவர்கள் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். வாட்டர்மேன் ரங்கன் அவர்களுக்கு ரமேஷ் அவர்கள் மாலை அணிவித்து சால்வை அணிவிக்கிறார். ஊராட்சி மன்றத்திலே யார் குரல் கொடுத்தாலும் அந்த இடத்துக்கு வந்து நிற்பவர் அழகுராஜா. அழகுராஜா அவர்களுக்கு இந்த சால்வையும் அழகுராஜா கண்ணன் அழகரை பாத்தீங்கன்னா இந்த தண்ணி அந்த கொட்டணும் மலையில அந்த இதுல நண்பர்களோட போய் அந்த சற்ற அண்ணாதிக்கு பார்த்து நீ கூட்டு ரொம்ப சிறப்பு பண்ண விஜயகுமார் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். பலமான ஒரு கைதட்டல். அடுத்தபடியாக ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை பாராட்டி நண்பர்கள் சால்வேணிக்கு உள்ளார்கள். அது சமயம் எல்லாரும் அப்படியே லைனா வந்து ஒவ்வொருத்தரா சால் போடுங்க. முதல்ல ராமமூர்த்தி நகரை சேர்ந்த தேவராஜ் அவர்களும் செல்வராஜ் அவர்களும் நாங்கள் இங்கே ஊராட்சி மன்ற தலைவராக இங்கே அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு இந்த இருவரும் உறுதுணையாக மிக 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 உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
என்னால் முடிஞ்சதை ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறேன். அப்பனாயக்கன்பட்டி ஊராட்சியில் முதல் பெண் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சாந்தி ராஜேந்திரன் அவர்களுக்கு பணி நிறைவு விழா நடைபெற்றதுன்னா இது மிகையாகாது. இது தொடக்க விழா மாதிரி தெரியுது. இப்போ ஏடி காலனி சேர்ந்தவங்க பூராமே படமாக காட்டிட்டாங்க. நாங்கள் வாயில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் என்னால் முடிஞ்சதை சொல்கிறேன். அப்பனாயக்கன்பட்டி ஊராட்சியில் முதல் பெண் ஊராட்சி மன்ற தலைவர் என்ற பெருமைக்குரியவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய திருமதி சாந்தி ராஜேந்திரன் அவர்களுக்கு 5 ஆண்டு காலம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலிருந்து மக்களுக்காக ஆற்றிய பணிகளுக்கும் நமது ஊராட்சியில் சிறந்த முறையில் செயலாற்றி அனைத்து மக்களின் மனதில் அன்பையும் ஆதரவையும் பெற்று வரும் நமது ஊராட்சி மன்ற தலைவர், ஒரே தலைவர் நீங்கள்தான். இன்று நிறைவு விழா இல்லை, இன்று நிறைவு, நாளை தொடக்கம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துணைத் தலைவர் ராஜேந்திரன் அவர்களுக்கு தேவராஜ் அவர்கள் சால்வை. நமது சுல்தான்பேட்டை மேற்கொன்றிய கழக அவைத்தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு முன்னாள் வைஸ் அவர்கள் இந்நாள் வைஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். நமக்கு மேற்கொன்றிய கழக தலைவர் அவர்களுக்கு நமது கழக முன்னோடி தேவராஜன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். அந்த தலைவர் அவர்களுக்கு லதாக்கா அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். வைஸ் அவர்கள் ராஜேந்திரன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். எட்டாவது வார்டு லதா அவர்கள் எனக்கு சால்வை அளித்துள்ளார். எப்பவுமே அவங்களுக்கு பதிலாக நான் தான் ஊராட்சி மன்றத்தில் 8வது வார்டுக்காக ஊராட்சி மன்றத்தினரும் தலைவரிடம் குரல் கொடுப்பது லதா அவர்களுக்காக. நானும் 8வது வார்டில் இருக்கிறதுனால இவருக்காக நான் தான் குரல் கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய வாழ்த்தை பெற்றதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாராத்தாள் அவர்கள் 5வது வார்டு மெம்பரு மாராத்தாள் பழனிசாமி வந்து அப்படி சொல்லியிருக்காரு. மாராத்தாள் பழனிசாமி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு சால்வை அணிவிச்சிருக்காங்க. கோகிலா ராஜேந்திரன் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு சால்வை அணிவிக்கிறார். இப்படி திரும்ப ஈகை அறக்கட்டளையின் சார்பாக தலைவர் அவர்களுக்கு, மேற்கொன்றிய கழக அவைத்தலைவர் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் சால்வை அளிக்கிறார்கள். பாபு இன்ஜினியர் அவர்கள் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா கட்டடத்தை அற்புதமாக கட்டி அப்பநாயக்கன்பட்டி புதூரிலே சமுதாய நலக்கூடம் அற்புதமாக அமைத்த இன்ஜினியர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். அவர்களுக்கும் பாராட்டுகள். அப்பநாயக்கன்பட்டி நாகராஜ் அவர்கள் தலைவருக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். நான் ஊராட்சி மன்ற தலைவர் ஆவதற்கு நாகராஜும் ஒரு காரணம் என்பதை இந்த நேரத்திலே, நாகராஜ் அவங்க அப்பா ரொம்ப தீவிரமா சப்போர்ட் பண்ணாங்க, அதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். லோகநாதன் எங்க பக்கத்தோட்டத்துக்காரர் பழனிசாமி சொன்ன அவர் இப்போ ஊராட்சி மன்ற தலைவருக்கு எங்கள் குடும்ப நண்பர் சால்வை அணிவித்திருக்கிறார். முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார்.
அண்ணன் சவுந்தரராஜ் அவர்கள் தலைவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். துணைத் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுகிறது. 4வது வார்டு உறுப்பினர் கௌரி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு சால்வை அணிவிக்கிறார். துணைத் தலைவர் அவர்களுக்கு பல்லடம் நகர்மன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். கார்த்தி அவர்கள் தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். மயூர் விகார் கணேஷ் அவர்கள் அடுத்ததாக ஊராட்சி மன்ற கணேஷ் மயூர் விகார் குடியிருப்போர் நலச் சங்கத்தினுடைய தலைவர் கணேஷ் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு சால்வை அணிவிக்கிறார். செயலாளர் கணேசமூர்த்தி அவர்களும் உடன் செல்கிறார். மயூர் விகார் பொருளாளர் அவர்கள் எனக்கு சால்வை அணிவித்திருக்கிறார். கைதட்டுகள் கையை தட்டுவது. கார்த்தி அவர்கள் வைஸ் ராஜேந்திரன் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். வேற வழி இல்லை, இந்த பார்மாலிட்டி செஞ்சுதான் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அடுத்ததாக அப்பநாயக்கம்பட்டி உடையார் சமுதாயத்தைச் சேர்ந்த வீரமங்கல குடும்பத்தாரின் அருள்மிகு கருப்பராயன் கன்னிமால் திருக்கோயிலின் சார்பாக ஐயா ராமசாமி அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார். இதுல முக்கியமா ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. அப்பநாயக்கம்பட்டியில 3 திருப்பத்தூர் 3 கோயில், அண்ணன்மார் கோயில் அப்பநாயக்கம்பட்டி, அடுத்தது கன்னிமார் கோயில், அதுக்கு அடுத்தது அப்பநாயக்கம்பட்டி புதூர், அப்புறம் 13 வீடுங்க. கன்னிமார் கோயில் உடையார்களுடைய சமுதாய கோயில் 30 ஆண்டுகளாக கரண்ட் இல்லை. ராமசாமி அண்ணன் அவர்கள் தான் நான் சின்ன வயசுல படிக்கிற காலத்துலேருந்து ஸ்கூல்ல பியூனா பணியாற்றினார்கள். எங்களை சின்ன வயசுல ரொம்ப மிரட்டுவார். அவர் தான் முதல்ல வந்து நாகராஜ் தம்பி கூட இருக்க அப்படி எங்க கோயிலுக்கு நீங்க கரண்ட் வாங்கி கொடுத்தே ஆகணும் என்று சொன்னவர் ராமசாமி அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கு அந்த அடுத்த கிளைமேக்ஸ் அந்த கோயிலுக்கும் சரி, நம்ம அண்ணன்மார் கோயிலுக்கும் சரி, அங்க அப்பநாயக்கம்பட்டி புதூர் அண்ணன்மார் கோயிலுக்கும் 13 வீடு இருக்கும். மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தயவில் தான் அந்த கரண்ட் கனெக்ஷன் நம்ம பெற்றோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் இப்போது சால்வை அணிவிப்பார். ஊராட்சி மன்ற சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கு நான் சால்வை அணிவிப்பேன். நமது கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் ஊராட்சி மன்றத்தவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். வார்டு உறுப்பினர் அத்தனை பேர்த்துக்குமே நாகராஜ் லோகநாதன் இருவரும் சால்வை அணிவிக்கிறார்கள். முதல்ல கௌரி அவர்களுக்கு நாகராஜ் சால்வை அணிவிக்கிறார். பலமான ஒரு கைதட்டுங்க. அடுத்து மாராத்தாள் பழனிசாமி அவர்களுக்கு நாகராஜ் சால்வை அணிவிக்கிறார். லதா ஜெயக்குமார் அவர்களுக்கு, ரமேஷ்குமார் அவர்கள், ராஜாமணி அவர்களுக்கு நாகராஜ் சால்வை அணிவிக்கிறார். ராஜாத்தி அவர்களுக்கு நாகராஜ் சால்வை அணிவிக்கிறார். ரமேஷ்குமார் அவர்களுக்கு லோகநாதன் சால்வை அணிவிக்கிறார். ஆறுமுக அவர்கள் மேற்கொன்றிய கழக அவைத்தலைவர் அவர்கள் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். 84 வயசுல அப்படியே துடுமடிச்சு எப்படி ஆண்டார்னு பார்த்தீங்க. 84 வயது இளைஞர் இன்று சால்வை அணிவிப்பது எனக்கு மிகவும் பெருமை. பிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அப்பநாயக்கம்பட்டி வாழ் பெருங்குடி மக்களே, இந்த ஊராட்சியானது சிறப்பாக பணியாற்றி கழகத்தின் மூத்த முன்னோடிக்கு சால்வைகள் கூறுகின்றது. பலமா கைதட்டுங்க. பலமா அப்பவும் ஆடுனாரு. தானை தலைவர் தன்மான சிங்கம் நம்முடைய தானை தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வரால் தமிழகத்தின் முதல்வர். ஆனால் நம்முடைய செல்வராஜ் இங்கு சொல்லும் பொழுது இது நிறைவு விழா மட்டுமல்ல, மீண்டும் வெற்றி விழா நடைபெறும் என்று சொன்னார். அதுதான் உண்மை, அதுதான் நேர்மை. அதே போல நம்முடைய தலைவர் சுல்தான்பேட்டை ஒன்றிய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்களை நான் வாழ்த்தி
வணங்கி யாராக இருந்தாலும் எதிர்ப்பு காட்டாமல் அரவணைத்து செல்லுகின்ற அருமை தங்கத்திற்கு நான் மாலை அணிவிக்கிறேன், சால்வை அணிவிக்கிறேன். அடுத்தபடியாக நமது பஞ்சாயத்தின் துணைத் தலைவர் ராஜேந்திரன் அவர்களின் துணைவியார் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். ஜெயமணி அக்கா அவர்கள் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார். அடுத்தது ஊராட்சி செயலாளர் நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய திருமூர்த்தி அவர்கள் தலைவருக்கு பொன்னாடை போத்துகிறார். தோன்றின் புகழோடு தோன்றிய அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று திருவள்ளுவருடைய வாக்குக்கு புகழோடு இந்த கிராம ஊராட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுக்கு கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்ட பணிகளை அடிமட்ட மக்களிலிருந்து பூரா அடுத்தடுத்து பணிகளுக்கு இரவு பகல் பாராமல் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, கான்கிரீட் தளம், குடிநீர் மேல்நிலை தொட்டி பணிகள், தெருவிளக்கு பராமரிப்பு, சுகாதாரம், குடிநீர் மேலாண்மை, நீரின் மேலாண்மை திட்டம், ஜங்கனமாய்க்கன் குட்டை, வாரச்சந்தை வளாகம், வாரச்சந்தை கொட்டகை, இன்னும் குடிநீர் குழாய் மேல்நிலை தொட்டிகள், அதே போன்று MGNRGS ராமூர்த்தி நகரில் 12.65 லட்சங்களுக்கு நியாய விலைக் கடை கட்டப்பட்டு 3/1/2002 திருப்புகழ செய்யப்பட்டது. இன்று அப்பனாக்கம்பட்டி புதூரில் 11 லட்சத்தில் சமையல் கூடம் ஒன்று திறக்கப்பட்டு அதில் சமுதாய நல கூடுதல் விசேஷங்களுக்காக சமயம் செயலுக்காக இன்று திறக்கப்பட்டுள்ளது. கலைஞர் கனவு இல்லம் 30 இலவச வீட்டுமனை பட்டாக்களுக்கு வழங்கப்பட்டு அந்த இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் கலைஞர் கனவு இல்லம் வீடுகள் கட்டப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரவகல் பாராமல் இந்த கிராம ஊராட்சிக்கு உழைத்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த பொன்னாடையை எனது அன்பு ஆணையாக அணிந்திருத்திக் கொள்கிறேன். நன்றி. நமது விவேக்குமார் கனிமொழி அவர்கள் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கௌரவிக்கிறார்கள். ரமேஷ் அவர்களுக்கு துணைத் தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அடுத்தபடியாக சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக நமது ரமேஷ் அவர்களும் விவேகானந்தன் அவர்களும் நடராஜ் அவர்களும் மணிக்கவுண்டர் அவர்களும் தலைவருக்கு மலர் மாலை அணிவித்து பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறார்கள். ஐயன் வள்ளுவர் குரலுக்கிணங்க இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்த்து அதனை அவன் தன் விடல். இதை முதலே நான் சொன்ன அந்த குரலை எனக்கு என்னங்கன்னா திருப்பி நான் ஒரு மூணு வருஷமா நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு எந்த பணியாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் தலைவர் அவர்களும் ராஜேந்திரன் அவர்களும் ஒவ்வொரு வேலையிலும் ஒரு துரிதமாக கண்ணு கருத்துமாக எது மக்களுக்கு தேவையோ எது மக்களுக்கு அது பயன்படுமோ அதை திருப்பி தெரிந்து ஆராய்ச்சிட்டே இருப்பாங்க. ராஜேந்திரன் சொல்லுவாங்க, அக்கா வந்து பாத்தீங்கன்னா அது பயன்படுமா பயன்படாதா அப்படி ஒரு டவுட்ல கேட்டு அதை கிளியர் பண்ணி, ஏன்னா பண்ற செலவு பஞ்சாயத்து சார்பா பண்ற செலவு அது மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்ட எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மேற்கொண்டிய கழகத்தினுடைய அவைத்தலைவர் அவர்களும் இந்த ஊராட்சி மன்ற பொதுமக்கள் எப்படி அவர்களை மனமாற நேசித்து அவர்களுக்கு வாக்களித்தார்களோ அதை கலைஞர் அன்னைக்கு அந்த வள்ளுவர் குரலுக்கு ஒரு பொருளை விளக்கியிருக்கிறாரு. அந்த பொருள் உங்கள் முன்னால் வாசிக்கப்படுகிறது. டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த பொருள், ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு அந்த காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என
அன்னைக்கு கலைஞர் சொன்னதை இன்னைக்கு நமது அவைத்தலைவர் ராஜேந்திரன் அவர்களும் உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி ராஜேந்திரன் உள்ளிட்ட துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் பஞ்சாயத்து நிர்வாகத்தில் அனைவரும் இதை திறம்பட செய்து உங்கள் முன்னால் நின்று இந்த பாராட்டுகளை பெறுகிறார்கள். அவர்களுக்கு கோவை தெற்கு மாவட்டம் சுல்தான்பேட்டை மேற்கு ஒன்றிய கழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த பொன்னாடை மலர் மாலையை அணிவித்து பாராட்டி வாழ்த்தி மென்மேலும் வளர்ந்து குருவர்களும் தெருவர்களும் பெற்று மென்மேலும் பல பதவிகளை பெற்று இன்னும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று எங்களின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இந்த மலர் மாலையை வாழ்த்து மாலையாக அணிவித்து பாராட்டுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த ஊராட்சி கழகத்தின் சார்பிலே ஊராட்சியின் சார்பிலே குமார் அவர்களும் சாமிநாதன் அவர்களும் சரவணன் அவர்களும் ஆறுமுக அவர்களும் இந்த நினைவு ஏந்தல் கோப்பையை நமது ஊராட்சி மன்ற தலைவரின் பணி சிறந்ததற்கு வாழ்த்து தெரிவித்து இந்த சால்வையும் கோப்பையும் வழங்கி பாராட்டி வாழ்த்துகிறார்கள். சிறந்த கைதட்டல். இந்த பாராட்டு கோப்பையை அவர்கள் வழங்குகிறார்கள். சிறந்த கைதட்டல் எழுப்பி அவங்க மனமார்ந்த கோப்பையை வழங்குகிறார்கள். மனமாற கைதட்டுமாறு உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக தம்பி அருந்ததியர் காலனி தம்பி மாருதி இலக்குமியம் செந்தில்குமார் அவர்கள் அவர் உளமாற மனமாற எழுதிய ஒரு கவிதையை வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர் வாசிக்கிறார். துணைத் தலைவர் அவர்களுக்கு ஆனந்த் அவர்கள் சால்வை அளிக்கிறார். துணைத் தலைவர் அவர்கள் நான் பாத்தீங்கன்னா அவரு எப்ப துணைத் தலைவர் ஆனாரோ அவர் வார்டுலி ஆகிட்டு மற்ற வார்டு செந்தில்குமார் அவர்கள் அவர் எழுதிய கவிதையை வாசிக்கிறார். எனக்கு கிடைத்த பாராட்டுகளிலே இது பெரிய பாராட்டாக நான் நினைக்கின்றேன். வணக்கம். தலைவர் சொன்னதுல மிகவும் முக்கியமான கருத்து இதில் ஒன்று, நமக்கு நலப்பணி திட்டங்களை செய்து கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவி திருமதி சாந்தி ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய முத்தான முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நமது சின்னம்மா சிந்துஜா அவர்களின் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது துணைத் தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் செயலாளர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் கலைஞர் கனவு இல்லங்களை கட்டும் இன்ஜினியர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடர்கிறேன். பாசமிகு மக்கள் தலைவராக பிறைசூடனாக உயர்ந்து நின்று பல நல்ல காரியங்களை ராஜதந்திரனாக புதுமையான படைத்த மக்கள் விரும்பும் புரட்சி தலைவராக 2020ஆம் ஆண்டு முதல் மலரும் நினைவாக 25ஆம் நிறைவு பெற்ற சரித்திர சாதனைகள் சில கரடு முரடான பாதைகளை அகற்றி பிஞ்சு குழந்தைகள் பாதம் மென்மையாக பூ போன்ற பயணம் தொடர சிமெண்ட் சாலைகள் பட்டுக்கம்பளமாக்கிய நமது தலைவர் ஏழைகளின் சிரிப்பில்
இறைவனை காண்பது போல் கலைஞர் கனவு இல்லங்களை நினைவாக்கிய தலைவரே, தாய்மார்களின் தாகம் தீர்க்க வீட்டு குடிநீர் குழாய் அமைத்து தந்த நமது அன்பு தலைவரே, அமாவாசை இருட்டை முழுமையாக பிரகாசிக்கும் சந்திரனை போல் வானத்தில் விண்மீன்கள் ஜொலிப்பது போல் வீதிகளில் தெருவிளக்கு அமைத்து தந்த ஒளிவிளக்கான நமது தலைவரே, ஏழைகளின் இதய கோயிலாகிய அன்னமார் கோயிலில் திருப்பணிகளுக்காக உதவிய மன்னாதி மன்னனே எங்கள் தலைவரே, அறுசுவையும் பயன் தரும் வகையில் வாரசந்தை அமைத்து ஆனந்தம் கண்டு அர்த்தநாதீஸ்வரர் போல் நியாயங்களை வெற்றி தோல்விகளை சமமாக தோள் தாங்கி நின்று நல்ல நிலைமையோடு பயணம் செய்யும் திருமதி சாந்தி ராஜேந்திரன் பணிகள் தொடர்ந்து மென்மையாக பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்க தூய்மையான தென்றலாக வருடி உலா வரும் இளைய நிலா புன்னகை பூவின் இளவரசியான நமது சின்னம்மா சிந்துஜா அவர்களின் வெற்றி பயணம் தொடர பல்லாண்டு காலம் வாழ்க எனும் வாழ்த்தி என்னுடைய அன்பு பரிசு தந்து விடை பெறுகிறேன். இப்படிக்கு உங்கள் உண்மை சேவகன் செந்தில்குமார். எனக்கு உரையளித்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. எனது பரிசினை நமது தலைவர் அவர்கள் வாங்கி படித்து சொல்வார்கள். நன்றி, வணக்கம். பாராட்டு மடல் வழங்குகிறார். வாழ்த்துக்கள். செந்தில் அவர்கள் பாராட்டு மடல் வழங்குகிறார். செந்தில் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு கவிதையோடு பாராட்டு மடலை வழங்கி வாழ்த்தி பாராட்டுகிறார். தலைவர் அவர்கள் அந்த பாராட்டு மடலை அன்பு என்னும் விதைகளை எங்கள் மனதில் விதைத்து ஆகாயம் போல உயர்ந்த நிழல் நின்று இரக்க மனம் படைத்த எங்கள் இதய தலைவரே, ஈகை குணைத்தோடு கர்ணனை வென்ற காவிய தலைவரே, உம்மிடத்தில் கர்வம் என்று நாங்கள் பார்த்ததில்லை. ஊருக்காக பாடுபடும் உழைக்கும் கரங்களை எங்கள் வீட்டு பிள்ளையாக ஏழைகளுக்கு உறுதுணையாக நின்ற உயர்ந்த உள்ளமே, ஐயம் என்பது உமக்கில்லை, அதை இதுவரை நாங்கள் கண்டதில்லை. ஒற்றுமை உணர்வோடு ஒளிவிளரும் ஒளிவிளக்கே, ஓயாது உங்கள் பணிகள் தொடர எங்கள் குறைகள் யாவும் நிறைவு செய்து எங்கள் மலர்ந்த முகத்தை கண்டு உமது அகமகிழ்ந்து துடிவாய் நின்று கடிவாய் செய்து வெற்றிவாகை சூடும் எங்கள் நிரந்தர தலைவர் திரு சாந்தி ராஜேந்திரன் அவர்கள் மேலும் பல பணிகள் தொடர்ந்து உமது புகழ் வரலாறு படைத்து விடிகளை தந்து புரட்சி தலைவராக என்றும் கலைஞர் வழியில் எங்கள் கனவுகளை நனவாக்கி குடிநீர் குழாய் வசதியும் வீதி சாலை வசதியும் மேலும் கலைஞரின் கனவு இல்லங்களை ஏழை எளியோருக்கு வழங்கி பலன் தர பாடுபடும் எங்கள் இதய தலைவர் உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். என்றும் அன்புடன் உங்கள் சேவகன் செந்தில் ஜோதிமணி. ஆலிருந்து மூ வரைக்கும் லைனா எழுதியிருக்காரு. அப்படியே ஒவ்வொரு வரையும் அந்த மாதிரி லைனா கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு வரையும் உங்களுடைய தமிழை பாராட்டுகிறேன். டாக்டர் பலமா கைதட்டுங்க. சகோதரனுக்கு என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். இனிமேல் தான் உனக்கு புதுசா ஒரு நிர்வாகத்தை ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல எதை கூப்பிட்டாலும் ராஜேந்திரன் அவர்களும் சாந்தி அக்கா அவர்களும் இதை வாரம் அப்பநாயக்கம்பட்டி ஊராட்சி மன்ற பொதுமக்களுக்கு எந்த நேரம் கூப்பிட்டீங்களோ அந்த நேரத்துக்கு வந்து நிற்பாங்க, செய்வாங்கிறத அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் எடுத்துக்கல, ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடறோம். இந்த நேரத்திலே முதலிலே இந்த இடத்திலே நின்று பேசுவதற்கு எங்களுக்கு இப்படி ஒரு முத்தான வாய்ப்பை அளித்த அப்பநாயக்கம்பட்டி ஊராட்சி மன்ற பொதுமக்களின் கமலமல பாதங்களை தொட்டு முதலிலே வணங்குகிறேன்.
இந்த அப்பனாக்கிப்பட்டி ஊராட்சி நாங்கள் வந்து பொறுப்பேற்கின்ற நேரத்திலே எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது, அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து வார்டு உறுப்பினர்களுக்கும், துணைத் தலைவர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், முன்னாள் துணைத் தலைவர் எங்களை விட்டு மறைந்தாலும் எங்கள் நிகழ்வை விட்டு எங்கள் மனதை விட்டு மறையாத சகோதரர், அருந்ததியர் காலனி சகோதரர், என்னுடைய சொல்லை தட்டாமல் கேட்கின்ற சகோதரர், எங்களுடைய சம்பந்தி அவர்கள் அவருக்கு உடல்நிலை பார்த்து சொல்லியும் நாங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் அவரை காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமையிலே அவர் நம்மளை விட்டு மறைந்து விட்டார். அவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு காரணத்தினால் மட்டும்தான் இந்த ஊராட்சி மன்றம் இன்று ஜெயித்து நிற்கிறது என்பதை இந்த மேடையில அறுதியிட்டு கூறுகிறேன். முத்தமிழறிஞர் டாக்டர் அவர்கள் கட்டிக்காத்த இந்த கட்சி, அண்ணா அவர்கள் கட்டிக்காத்த கட்சி, இன்று தமிழக முதல்வர் துணைத் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்டி காத்துக் கொண்டிருந்த இந்த கட்சியிலே 40 ஆண்டு காலமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 40-50 ஆண்டு காலமாக இருந்தாலும் இந்த கிராமத்திலே கலைஞர் நூற்றாண்டு விழா கலையரங்கத்தையும் கலைஞர் கனவு இல்லம் என்ற நகரையும் உருவாக்கிய பெருமை இந்த ஊராட்சி மன்ற தலைவரை சாரும் என்பதை இந்த நேரத்திலே ஒரு பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த அளவிற்கு எங்கள் கிராமத்திற்கு அனைத்து நலத்திட்டங்களையும் செய்து கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றிகளை கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது இந்த மேடையிலே அனைத்து இடங்களையும் இன்று ஆக்கிரமித்துக் கொண்ட அருந்ததிய சகோதரர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இந்த அளவுக்கு எங்களை பெருமைப்படுத்துவார்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆதி முதல் அந்த வரை கொரோனா காலம் முறை இந்த நேரம் வரை ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு எதிர்கோட்டை போல இந்த கிராமத்தை காத்து நிற்கின்றார் என்று சொன்னால் அது அண்ணன்பால் கோயிலில் இருக்கின்ற அந்த தெய்வம் தான் காப்பாற்றுகிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கும் கடுமை உணர்ச்சிற்கும் என்னுடைய ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தையோடு மீறாமல் இன்று வரை கட்டுப்பாடாக இருக்கின்ற அந்த சகோதரர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே எங்களுக்காக உழைத்த அத்தனை நாங்கள் இந்த இடத்திலே வந்து அமர்வதற்காக உழைத்த மேடைக்கு முன்னாலே வந்திருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த கிராமத்திற்காக நான் பிறந்த இந்த கிராமத்திற்காக என்னால் முடிந்த அளவுக்கு எந்த தவறும் என் எல்லளவும் என் மனதில் செய்யாமல் இன்று வரை மனதார பாடுபட்டிருக்கின்றேன் என்பதை இந்த நேரத்திலே உண்மையாக உளமாற தெரிவித்துக் கொள்வதிலே நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்பநாயக்கம்பட்டிக்கும் சரி, அப்பநாயக்கம்பட்டி புதூருக்கும் சரி, எங்களால் இயன்ற நற்பணிகளை நலத்திட்டங்களை கெஞ்சி கேட்பவர்களும் கெஞ்சி கேச்சு, மிஞ்சி கேட்பவர்களும் மிஞ்சி கேட்டு கொண்டு வந்து கொடுத்துள்ளோம் என்பதை உறுதியிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கு மேலாக இங்கே ஆல் ஸ்டாப் கம்பெனியை நாம் நினைவு கூற வேண்டும். 1,10,00,000 ரூபாய் இந்த கிராமத்திற்கு அள்ளி வழங்கினார்கள். நீர் மேலாண்மை திட்டத்திற்காகவும் இங்க லைட் போட்டாங்க, அங்கன்வாடி பில்டிங் பண்ணாங்க. இதற்கு மேலாக நம்ம வெங்கடேஸ்வர உயர்நிலை பள்ளியிலே அப்பநாயக்கம்பட்டி புதூரிலே இருந்து இங்கு வந்து படித்த தைரோக்கர் நிறுவனர் அவர்கள் 2.5 கோடி ரூபாயை அள்ளி வழங்கி அப்பநாயக்கம்பட்டி வெங்கடேஸ்வர உயர்நிலையை புதுப்பிடித்து கொடுத்திருக்கிறார் சொன்னால் அவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி பேவர் பிளாக் போட்டிருக்கிறோம். அதற்கு யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்களுக்கும் ஐமாஸ்க் லைட் கிட்டத்தட்ட இங்க ஒன்று, ஏடிக்கல்ல ஒன்று, அப்பநாயக்கம்பட்டி புதூர்ல ஒன்று, மொத்தம் 3 லைட் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். இந்த 4 லைட் மொத்தமா போட்டிருக்கிறோம். அதை கொடுத்தவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அணில் மாதிரி இந்த கிராமத்திற்கு, இந்த கிராம ஊராட்சிக்கு யாரெல்லாம் பயன்பட்டார்களோ அத்தனை பேருக்கும் அவர்களுடைய கமலமல பாதங்களை தொட்டு வணங்கி நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்ததை என் வாழ்நாள் முழுவதும் என்றும் மறக்க மாட்டேன். உங்களுக்காக பாடுபடுவதற்கு இந்த பதவி அல்ல, எந்த பதவி இல்லை என்றாலும் கூப்பிட்டவர்களுக்கு ஓடிவிடும் ராஜேந்திரனாக இந்த ராஜேந்திரன் உயிர் மூச்சு இருக்கின்றவரை பாடுபடுவேன் என்று இந்த நேரத்திலே உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊராட்சி மன்ற தலைவர் சுருக்கமாக சில மொழித்துறைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம்.
இந்த 5 வருட காலம் எங்கள் ஊராட்சி மன்றத்தில் எந்த ஒரு தவறும் நடக்காமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த வேலை எடுத்தாலும் வேலை செய்கிற இடத்துல அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் சிறப்பாக இந்த 5 வருட காலத்தை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். இதற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் எங்கள் வார்டு மெம்பர்கள் எல்லாருமே நாங்கள் எந்த ஒர்க் எடுத்தாலும் மீட்டிங்கில் அவங்கக்கிட்ட உங்கள் வார்டுக்கு என்ன வேணும் அவங்க டேஸ்ட்டுக்கு விட்டு கான்ட்ராக்டர் ஆனந்த் அவர்கிட்டே சொல்லிடுறேன், அவங்க எப்படி கேட்குறாங்க அந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். ஒவ்வொருத்தரோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் ஒவ்வொரு வார்டுலையும் பணி செஞ்சு கொடுத்துருக்கோம். எனக்கு உறுதியாக இருந்த வார்டு மெம்பர் அனைவருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல் என்னுடைய 5 ஆண்டு காலத்தில் என்னோடு கூடவே பயணித்த பவித்ராவிற்கும், இப்போ 2 வருஷமாக எங்களோட தனலட்சுமி என்கிற ரூபாவும் கூட வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் மெயினாக, அதாவது பப்ளிக் பொதுமக்களுடைய பணம் கட்ட வர்றாங்க. எந்த ஒரு தவறும் இல்லாமல், ஒரு பைசா விடாமல் எல்லாத்துக்கும் ரெசிப்ட் போட்டு கொடுத்து, எந்த ஒரு பிரச்சனையானாலும் எனக்கு கரெக்டாக என் கவனத்துக்கு கொண்டு வந்து செஞ்சு உறுதுணையாக இருந்த பவித்ராவுக்கும் ரூபாவுக்கும் இந்த இடத்துல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இதை விட முக்கியமாக ஊராட்சி மன்ற செக்ரட்டரி வந்து திருமூர்த்தி வந்து 2 வருஷமாக எங்களோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் எந்த லெட்டர் எழுத சொன்னாலும் ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒரு 50 லெட்டர் எழுதுவோம், சடையாமல் எழுதுவாங்க. சில இடத்துல நாங்கள் சோம்பேறித்தனமாக தான் ஒரு தலைவர் திட்டுவார், அதையும் பொருட்படுத்தாமல் என்னோடு உறுதுணையாக என் கூடவே பயணித்த திருமூர்த்திக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல குமாரையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு குமார்கிட்ட தான் கேட்பேன், இது நம்ம பஞ்சாயத்து ரோடா, இது நம்ம பஞ்சாயத்து இடமா, டக்குன்னு பதில் சொல்லி ரெக்கார்ட்ஸ் எடுத்து கொடுத்ததுனால தான் அதுவும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அதற்கு குமாருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் நான் முதல் நாள் சொன்னது போல, எனக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும், வாக்களியாமல் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும், வாக்களித்து வாக்களியாத வாக்காளர் பெருமக்களும், இந்த 5 வருடம் எனக்கு உறுதுணையாக இருந்த அப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி பொதுமக்கள் அனைவருக்கும், என்னோடு பயணித்த வாட்டர்மேன் பேபி, தூய்மை காவலர் அழகுராஜாக்கண்ணு, இந்த ஊராட்சி மன்றம் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக நிறைவடையுதுன்னா எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. தூய்மை காவலர்லேருந்து யார் பப்ளிக் எல்லாருமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என் கூட ஒத்துழைச்ச அனைவருக்கும் இந்த இடத்துல நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்லிட்டாங்க. இதோட இவங்ககிட்ட எது கேட்க வேண்டியது நினைச்சுக்காதீங்க. ஊராட்சி மன்ற தலைவர் பதவி மட்டும்தான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இனிமேல் தான் உனக்கு புதுசா ஒரு நிர்வாகத்தை ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல எதை கூப்பிட்டாலும் ராஜேந்திரன் அவர்களும் சாந்தியாக்கா அவர்களும் இதை வாரம் அப்பநாயக்கம்பட்டி ஊராட்சி மன்ற பொதுமக்களுக்கு எந்த நேரம் கூப்பிட்டீங்களோ அந்த நேரத்துக்கு வந்து நிற்பாங்க, செய்வாங்கிறத அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். அம்பேத்கர் பொதுமக்களின் சார்பாக நினைவு கேடயம் வழங்கி கௌரவிக்கிறார்கள். சிறந்த கைதட்டல். நன்றி நிகழ்வாக துணைத் தலைவர் அவர்கள் உங்கள் முன்னால் நன்றி நிகழ்வாக. அதே மாதிரி கரிவர்தன் ஜமாப் குழுவினர் வந்து இந்த ஏரியாவிலேயே சிறந்த ஜமாப் குழுவாக வர வேண்டும் என்பது எங்கள் ஆசை. அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதற்காக இந்த பொதுமக்கள் சார்பாக எந்த உதவியும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் அதுக்கு ஒத்துழைத்தால் சரி. வாங்க. தயவு செஞ்சு
தயவு செஞ்சு எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டு போகணும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ப்ளீஸ் தயவு செஞ்சு. மீண்டும் ஒரு முறை சிறந்த கைதட்டல் தட்டி இந்த பாராட்டு விழா இனித நிறைவடைய மீண்டும் ஒரு முறை இந்த இடத்திலே இதே இடத்தில் பாராட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றதுக்கு ஊராட்சி மன்ற அப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் நன்றியின் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில போட்டு வச்சோம். நிஜமா அவர் சொல்லுக்குத்தான் நாங்க தினம் கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. காலடி மண்ணெடுத்து செட்டியில போட்டு வச்சோம்.